ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்களா? பெற்றுக்கொண்ட விசுவாசிங்களா? பெருகிற வரை அக்ரஷன்ஸ் இருக்கணும். அந்த வசனம் உங்களுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலை செஞ்சுக்கிட்டா உள்ள வேறு விட்டுக்கிட்டு அர்த்தம். அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வள்ளி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடி பிசாசான் வந்து அந்த வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். வழிகரிகானவர்கள் மேல சொல்லுகிறார். ஏன் அவர்கள் வழிகரிகானவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த இடத்துல விதைகள் மிதிக்கப்படுகிறது. லூக்கால மட்டும் சொல்லும் பொழுது அந்த விதை மிதிக்கப்படுகிறது இருக்கு. மத்தியில் சொல்லும் பொழுது அவர்கள் இது உணராது இருக்கும் பொழுது பிசாசானவன் இதை எடுத்து போடுகிறான் இருக்கு. அதனாலதான் இங்க வரும் பொழுது உங்களை பார்த்து நீங்க விளங்காம இருக்கீங்கன்னு அப்படின்னா நான் வேற மாதிரி உதாரணம் கொடுக்க ஆரம்பிப்பேன். உங்களுக்குள்ள புரியுற அளவுக்கு எந்த அளவுக்கு உள்ள போகுதோ அந்த அளவுக்கு தான் மாற்றம் உண்டாகணும். அதனாலதான் ஒரு முறை சொல்லும் பொழுது புரியுதா கேட்பேன். புரியுதான்னு அர்த்தம் உள்ள போயிருச்சா வெளியே தான் கிடக்குதான்னு அர்த்தம் கிடையாது. ஆமா, நீங்க தமிழ்ல தானே சொன்னீங்க. நான் தமிழ்ல தாங்க சொன்னேன். வாசல்ல கிடக்கா உள்ள போயிருச்சா கீழே. கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இவன் வழியறியானவன் கிடையாது. இவன் வசனத்தை ஏற்றிருக்கான். வழியறியானவனுக்கு வசனம் உள்ள போவே இல்லை. உலகத்தில் இருக்க குப்பைகள், யூடியூப்ல இருக்க குப்பைகள், அந்த குப்பைகள் இந்த குப்பைகள் எல்லாமே உள்ள கிடக்குது. அதனால அது உள்ள போல மிதிப்பட்டு போயிடுச்சு. இவன் ஏற்றிருக்கிறான். வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கான்னு எப்படி தெரியும்? சந்தோஷப்படுறான். நல்லா சொன்னார்ல இன்னைக்கு. அப்படின்னா ஏற்றுக்கொள்ளன்னு அர்த்தம். வசனத்தை கேட்கும் போது ஒரு சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி உள்ள உண்டாகணும். அதாங்க வசனம். வசனத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்ளுறோம். ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடினாலே. கிறிஸ்துவுக்குள்ளாக வேறு கொள்ளலன்னு சொல்லல, தங்களுக்குள்ளே வேறு கொள்ளல. சில சத்தியத்தை குறித்து உங்களுக்கு எக்ஸாக்ட் நாலேஜ் இருக்கணும். இப்ப நித்திய மீட்பை குறித்து நான் பேசுறேன். ஒரே ரத்தத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறாங்க. நீ உங்களுக்கு நரகம் கிடையாது, தண்டனை கிடையாது. ஒரு நாளும் ஒருபோதும் கர்த்தர் உங்களுக்கு விரதமா நிற்க மாட்டார்னு நான் சொல்றேன். அந்த புதிய உடன்படிக்கை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா நீங்க இடர்ல அடைய மாட்டீங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த என்ன சொல்றாரு? பாவம் ஜெயிச்சு வர்றாரு, எப்படி வாழ்ந்தாலும் பரலோகம் போவோமா அப்படின்னு பாரு. ஏன்? நீங்க உங்களுக்கு வேறு கொள்ளல. ஒரு சத்தியம் கேட்கும் பொழுது அந்த சத்தியத்தில் நீங்க ஆழமா ரூட்டடா இருக்கணும். இல்லைன்னா நீங்க இடர்ல அடைவீங்க. கீழே ஆகிலும் தங்களுக்குள்ள வேறு கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில். இது கற்பாறை மேல விதைக்கப்பட்டது. கற்பாறைனா முழுக்க முழுக்க கல்லுள்ள இடம் கிடையாது. மேல கொஞ்சோண்டு மணல் இருக்கும். மேல கொஞ்சோண்டு மணல். என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த பாத்திரம் கழுவுற இடம், அங்கே கொஞ்சோண்டு மண் இருக்கும். அந்த இடத்துல விதைய போடுங்க. நீங்கள் லேண்டில் விதைச்ச விதையை காட்டு சீக்கிரமாக வெளியே வரும். இதுக்கு ரொம்ப வேர் இருக்காது. ஆனால் வெளியே வர்ற செடி ரொம்ப நீளமாக இருக்கும், வேர் கம்மியாக இருக்கும். ஏன்னா கீழே வேர் வர்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி சிலர் வசனத்தை கேட்டவுடனே சீக்கிரமாக ஏற்றுக்குவாங்க. சீக்கிரமாக ஏற்றுக்கிறது நல்லது, குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் அந்த ரிசல்ட் வருகிற வரை வெயிட் பண்ணணும். ஒரு காரியத்தை கத்தட்ட எதிர்பார்க்குறீங்க. நீ நல்ல வீடுகளை கட்டி உன் வீட்டில் வெள்ளியும் பொண்ணும் பெருகி வசனத்தை கேட்குறீங்க. கத்தாவை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷம் 31ஆம் தேதிக்குள்ள எனக்கு நல்ல வீடு கிடைச்சிடணும். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன். 31ஆம் தேதி வரை ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஒரு அற்புதம் நடந்துடும், அங்கேருந்து பணம் வந்துடும், இங்கேருந்து பணம் வந்துடும். நீ ஒரு சர்வீஸ் வர்றதுக்குள்ளே ஒரு எஸ்எம்எஸ் வந்துடாதா? யாராச்சும் ஒரு 2 கோடி போட்டுற மாட்டாங்களா? அவங்க போட்டுற மாட்டாங்களா? இவங்க போட்டுற மாட்டாங்களா? அப்படின்னு ஒரு பரவசம் இருக்கலாம். எதிர்பாராத இடத்துல விளைச்சல் வந்துடாதான்னு. 1ஆம் தேதியும் வரலன்னா நீங்கள் சோர்ந்துருவீங்க.
நீங்க எப்படி டைம் ஃப்ரேம் வச்சு விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்கனால் ஒரு நாளும் டைம் ஃப்ரேம் போடக்கூடாது. கட்டாயம் விசுவாசிக்கணுங்க. இந்த வசனம் அது அழிவில்லாதது, கட்டாயம் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் சொல்ல சில மக்கள் விசுவாசங்கிறது ஒரு பீரியட் ஆஃப் டைம் தாங்க இருக்கும். நான் சர்ச்சுக்கு போனேன், எனக்கு கூட நடக்கலையே, வந்தப்ப நல்லா தான் வந்தீங்க, கேட்டீங்க. ஒரு நாளும் பெரிய அறுவடை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசுவாச வளர்ச்சி அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா படாரம் வந்துடும். அந்த வெற்றியை தாங்குற அளவுக்கு நீங்க ரெடியா இருக்கணுங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் தாமதம் பண்ணல. லேண்ட் அந்த அளவுக்கு ரெடியான லேண்டா இருக்கணும். சில ஒண்ணுமில்லாத நேரத்தில் கூட தோல்வி அடைய மாட்டாங்க, வெற்றியில தாங்க கீழே விழுந்து போவாங்க. பேதுரு எடுத்தவொன்னா முங்கினாரு, ஆண்டவர் பக்கத்தில் போகும்போது தானே முங்கினாரு. காலம் தாமதமாக சோர்ந்து போகாதீங்க. ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வீடு வேணும் விசுவாசிக்கிறீங்களா? பெற்றுக்கொண்டு விசுவாசிங்களா? பெருகிற வரை அக்ரஷன்ஸ் இருக்கணும். அந்த வசனம் உங்களுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலை செஞ்சுக்கிட்டா உள்ள வேறு விட்டுக்கிட்டு அர்த்தம். யோசேப்பு குறித்து சொல்லுகிறது, தேவன் சொன்னது நிறைவேறுகிற வரை கர்த்தருடைய வசனம் உன்னை புடமிட்டுச்சு. கர்த்தர் சொன்னாருங்க, உன்னை உயர்த்துவேன், உன் சகோதரர்கள் தாய் தகப்பன் எல்லாருமே உன்னை கீழே இருப்பாங்கன்னாரு. அவன் நினைச்ச மாதிரி நடந்துச்சா? கர்த்தர் சொன்னார், உன்னை டாப் ஆக்கிடுவேன், எல்லாரும் உனக்கு கீழே இருப்பாங்கன்னாரு. சொன்ன மாதிரி நடந்துச்சா? நடக்கல. சொன்ன மாதிரி வேறு மாதிரி நடக்குது. நல்லா நடப்பன்னு பார்த்தோம்னா குழியில் தூக்கி போட்டாங்க. நம்ம மேல ஆயிரம் பார்த்தோம்னா கீழே போயிட்டாவே. குழியில இருந்து பார்த்தோம்னா அடிமை சந்தை, அடிமை சந்தைக்கு போனோம்னா சிறைச்சாலை. இதெல்லாம் ஒரு நாள் நடக்கலைங்க, பல வருஷம் வெயிட் பண்றான். ஆனா கர்த்தர் சொன்னது அவன் மனசு விட்டு போவே போல. அதே சிந்திச்சு யோசிச்சே இருங்க, வேறு விட்டுரும். அன்னைக்கு நான் பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு சொன்னீங்கன்னா, ஆமா அன்னைக்கு நினைச்ச மாதிரியா நடக்குது அப்படின்னா நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அன்னைக்கு சந்தோஷம் இருந்துச்சு, அன்னைக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இருந்துச்சுன்னா அந்த வசனம் உங்களுக்குள்ள வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம்.